Good morning students, I am MRK. We are going to see 10th standard mathematics chapter 7 mensuration தமிழ் அளவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. important exercise 7.4. இது ஒன்லி வால்யூம் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் செய்கிறது. ஓகே, ஸோ வால்யூம் ஃபார்முலா ஃபஸ்ட் நீங்கள் படிச்சுக்கோ. ஒவ்வொரு ஃபிகருக்கும் அதுக்கு தகுந்தாப்பில் ஒவ்வொரு சாலிடுக்கும் படிச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம செய்யலாம். சரிங்களா சொல்கிறது? ஓகே, குட். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணுறேன், பார்த்துக்கோ. அண்ட் அலுமினியம் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் 12 சென்டிமீட்டர். அப்போ ஃபஸ்ட்டு ரீட் பண்ணையிலேயே ஸ்பியர்னு வந்துருச்சு வேர்டு. அப்போ நான் ஸ்பியர்னு எழுதிக்கிறேன். எழுதிட்டு அதனுடைய ரேடியஸ் கொடுத்துருக்கு ஆர் அப்படின்றது 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே, குட். அதை சென்டிமீட்டர் இஸ் மெல்டட் உருக்கி டு மேக் ஏ சிலிண்டர் ஆஃப் ரேடியஸ். அதை வந்து சிலிண்டராக செய்கிறாங்க. எதாவது செய்கிறாங்க? சிலிண்டராக செய்கிறாங்க. சிலிண்டராக செய்யல பார்த்து நிதானமாக. சரிங்களா சொல்கிறது? சிலிண்டராக செய்கிறாங்க. சிலிண்டராக செய்யல அதோட ரேடியஸ் வந்து 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரைட். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர் கேட்டிருக்கு. இந்த மாதிரி ரேடியஸு ஹைட்டு கேட்டால் ரெண்டு வால்யூமையும் ஈக்குவல் பண்ணணும். ரெண்டு வால்யூம் கொடுத்துருக்குல்ல, வால்யூமை ஈக்குவல் பண்ணி செய். சப்போஸ் நம்பர் ஆஃப் ஹவு மணி, இந்த மாதிரி ஹவு மணி நம்பர் ஆஃப் அந்த மாதிரி கேட்டால் n ஈக்குவல்ட்டுன்னு போட்டு v1/v2 டிவைட் பண்ணி செய். அதாவது இது வந்து h r இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் இது ஈக்குவல் பண்ணி செய்யணும் வால்யூமை. ஹவு மணி நம்பர் ஆஃப்னு கேட்டால் ரெண்டு வால்யூம் என்ன செஞ்சிடணும்? டிவைட் பண்ணிடணும். இதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த 7.4க்கு உள்ள கீ. ஓகேங்களா சொல்கிறது? இதை வச்சு தான் நம்ம கடைசி வரைக்கும் ஃபைனலாக வரைக்கும் மூவ் பண்ணுவோம். ஸோ கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. ரைட். அப்போ வால்யூம் ஆஃப் நான் ஈக்குவல் பண்ண போகிறேன். வால்யூம் ஆஃப் ஸ்பியர், ஏன்னா ரேடியஸாக ஹைட்டு கேட்டிருக்கு ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். அப்போ ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்சால் தான் செய்ய முடியும். சரிங்களா சொல்கிறது? 4/3 πr³ πr²h. ஓகே, பை கேன்சல் பண்ணிடு. 4/3 இந்த ஆர் வந்து ஸ்பியருக்கு உள்ளது. அப்போ க்யூபு 12 × 12 × 12. இந்த ஆர் வந்து பார்த்துக்கிறேன்னா 8. அப்போ 8 × 8 சிலிண்டருக்கு உள்ளது. ஹச் தான் கேட்டிருக்கு. அப்போ ஹச்சை வச்சுட்டு 8 ரெண்டையும் இங்கே டிவைடில் கொண்டு வா. மல்டிப்ளை உள்ள டிவைடில் கொண்டு வா. 4/3 × 12 × 12 × 12 ஹோல் டிவைடட் பை 8 × 8 ஈக்குவல் டு ஹச். 1 4s are 4, 2 4s are 8, 1 3 is 3, 4 3s are 12, 1 4s are 4, 2 4s are 8, 1 2 is 2, 6 2s are 12, 1 2 is 2, 6 2s are 12. அப்போ h is equal to 6 × 6 அப்படின்னு வருது. ஓகே, அப்போ h is equal to மல்டிப்ளை பண்ணோம்னா 36 சென்டிமீட்டர் விச் இஸ் ரிக்வயர்ட் ஆன்சர். ஓகேலாம் புரியுதான்னு பார்த்துக்கோ. பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. அவசரப்படாமல் செஞ்சுக்க. இதெல்லாம் 5 மார்க் கணக்குடா தம்பி. கொஸ்டின் நம்பர் 2, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். இந்த எக்ஸசைஸே இம்பார்ட்டன்ட் தான், இருந்தாலும் அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். வாட்டர் இஸ் ஃப்ளோயிங் அட் த ரேட் ஆஃப் 15 கிலோமீட்டர் per hour அப்படின்னு கொடுத்துருக்கு. 15 கிலோமீட்டர் per hour த்ரோ எ பைப் அப்படின்னு கொடுத்து டயமீட்டர் 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. ஒரு பைப் வழியாக, சிலிண்ட்ரிக்கல் பைப்பு வழியாக வாட்ரு ஃப்ளோ ஆகுது. வாட்ரு ஃப்ளோ ஆகி வாட்ரு என்னது ஃப்ளோ ஆகுது. இந்த பைப்புடைய டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. சரியா? இதனுடைய ஸ்பீடு கொடுத்துருக்கு. வாட்டர் ஸ்பீடு ஃப்ளோ பண்ணுறது 15 கிலோமீட்டர் per hour அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ரைட். இதை வந்து ஒரு ரெக்டாங்குலர் டேங்க்கில் வந்து ஃபில்லப் பண்ணுறோம் அதை வாட்டரை.
எவ்வளோ நேரத்தில் ஃபில்லப் பண்ண முடியும் அப்படின்றதான் கொஸ்டின். ரெக்டாங்குலர் டேங்க். புரியுதா சொல்கிறது? படம் போடணும்னு அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கிறக்காண்டி படம் போடுறோம். அப்போ L இன்ட்டு B இன்ட்டு H, இது ரெக்டாங்குலர் டேங்க். சரியா? ரெக்டாங்குலர் டேங்க். இது வந்து சிலிண்டர், சிலிண்ட்ரிக்கல் பைப். இது ரெக்டாங்குலர் டேங்க். சரி, ரைட்டு. அப்போ இதில் வந்து நம்மளுக்கு தேவையானது என்ன? L வேணும், B வேணும், H வேணும். இதில் ஸ்பீடை வந்து நான் கன்வெர்ட் இன்டு தி ஹைட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். 15 km/h. நெக்ஸ்ட்டு டயாமீட்டர் கொடுத்துருக்கு சிலிண்டருக்கு 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. அப்போ 14/2 அப்படின்னா என்ன வந்துடும்? 7 சென்டிமீட்டர் அப்படின்றதான் என்னது? ரேடியஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பொறுமையாக நிதானமாக. இதில் வந்து 50 மீட்டர் கொடுத்துருக்கு. அடுத்து 45 மீட்டர் ஒய்டு கொடுத்துருக்கு. 44 மீட்டர் ஒய்டு கொடுத்துருக்கு. வாட்டர் ஹைட்டு கொடுத்துருக்குது 21 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. இது மீட்டர் கொடுத்துருக்கு, இது மட்டும் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கு. அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்துக்கோ. எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது, இது சென்டிமீட்டர் இருக்குது, மீட்டரில் இருக்குது, இது 3 சென்டிமீட்டரில் இருக்குது. ஒன்று எல்லாத்தையுமே இதை மீட்டரால் கன்வெர்ட் பண்ணிக்க. அப்படின்னா இதை வந்து 21/100 போட்டோம்னா மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து 7/100 போட்டோம்னா மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை 1000 மல்டிப்ளை பண்ணோம்னா மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ 15,000 அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? 1000 மல்டிப்ளை பண்ணிட்டா என்னது? 15,000 மீட்டர் ஹைட். 1000 மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகே, இப்போ டைம் கேட்டிருக்கோம். இதுலேருந்து இதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு. ஓகே, ரைட். அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் பைப்பு, சிலிண்ட்ரிக்கல் பைப்புன்னு எழுதினாலும் சரி. சரியா சொல்கிறது? ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ரெக்டாங்குலர் டேங்க். சரி, இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா? πr² H ஈக்குவல் டு L இன்ட்டு B இன்ட்டு H. இதில் டைம் சேர்த்துக்கோ, T, பைப்லேருந்து ஃப்ளோ பண்ணுறனால. ஓகே, குட். அப்போ 22/7. R வந்து பைப்புக்கு ரேடியஸ் வந்து 7/100 ஸ்கொயர்னால 7/100 2 டைம்ஸ் R ஸ்கொயர்ன்றனால. H ஹைட் வந்து 15,000 ஈக்குவல் டு L 50 மீட்டர் 44 மீட்டர் இன்ட்டு 21/100. ஓகே, ரைட், குட். இப்போ நான் இதில் இருந்து சைடில் எப்படி செஞ்சு கொண்டு வரேன்? ரைட், இதிலிருந்து சைடில் எங்கிட்டு போயிடுவோம். ரைட், நெக்ஸ்ட் பேஜ். இன்ட்டு T போட்டுக்க டைம். சரி, டீயை மட்டும் இங்கே வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ரைட் சைடில் எடுத்துகிட்டு போகிறேன். ரைட் சைடில் உள்ளது வந்து 50 இருக்குது, 44 இன்ட்டு 21/100 இருக்குது, இன்ட்டு 7/22 இன்ட்டு 100/7 இன்ட்டு 100/7 2 டைம்ஸ் எழுதிட்டோம். என்ன? ஹோல் டிவைடட் பை 15,000 எழுதியாச்சு. இப்போ கேன்சல் பண்ணால் டைம் கிடைக்கணும். 7க்கு 7, 100க்கு 100, 1 7 is 7, 3 7s are 21. இதில் 2 0க்கு 2 0, இது ஒரு 0க்கு ஒரு 0, 1 5 is 5, 3 5s are 15, 3 3 அடிச்சாச்சு. 1 22 22 2
வெரி குட். அப்போ T ஈக்குவல் டு 2 hours அப்படின்னு அர்த்தம். அந்த டேங்க்லேருந்து பைப்லேருந்து இந்த ரெக்டாங்குலர் டேங்க் ஃபில்லப் ஆகிறதுக்கு அந்த டைம் எவ்வளவு 2 hours அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? அந்த வாட்டர் லெவல் ஃபைண்ட் த டைம் 21 சென்டிமீட்டர் உயர்றதுக்கு. குட். ஸோ பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. கொஸ்டின் நம்பர் 3. ஏ கோனிக்கல் ஃப்ளாஸ்க் ஃபுல் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு, அப்போ கோன் அப்படின்னு எடுக்கிறேன், ஷேப்புக்காண்டி வடிவத்துக்காண்டி. ஃபுல் ஆஃப் வாட்டர் இருக்குது. அதனுடைய பேஸ் ரேடியஸ் கொடுத்துருக்கு, 6 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்கு. 6 யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. 6 தான் வேரியபிளாகவே கொடுத்துட்டாங்க. ஹைட்டு வந்து H யூனிட்ஸ்னு கொடுத்துருக்கு. ஹைட்டு வந்து H யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா? பார்த்துக்கோ. ரைட்டு. The water is poured into a cylindrical flask. சரி, ரைட்டு. பேஸ் ரேடியஸ் சிலிண்ட்ரிக்கல் இதுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம், மாற்றுறோம். சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க்கு மாற்றுறோம். அதோடைய பேஸ் ரேடியஸ் வந்து XR அப்படின்றது யூனிட்ஸ்னு சம் வேரியபிள் மல்டிப்ளை பண்ணியிருக்கு ரேடியஸோட. ரைட்டு. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த வாட்டர் இன் த சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க். ஹைட்டு கேட்டிருக்கு. சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க்குள்ள வாட்டர் ஊற்றுறோம்ல, அதோடைய வாட்டர் லெவல் கேட்டிருக்கு, ஹைட்டு கேட்டிருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணையில். சரி, இந்த மாதிரி கேட்டிருந்தா என்ன சொல்லியிருந்தேன்? ஈக்குவல் பண்ண சொல்லியிருந்தேன். அப்போ வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். மறந்துடாத. இதுக்கு என்ன வரும்? 1/3 πr²h. இதுக்கு வெறும் πr²h. பைக்கு பை கேன்சல் பண்ணிக்கோ. 1/3. இது வந்து கோனுக்குள்ள ரேடியஸ் R தான், 2 times R, H 1 times. இதில் R² அப்படின்றது XR இன்ட்டு XRன்னு வரணும் ஆருக்கு. இது வந்து சிலிண்டருக்குள்ள R ரேடியஸ். ஹைட்டு தெரியாது, அதனால் ஹச்சை வச்சுக்கோ. சரியா சொல்கிறது? இந்த கட்சி அடிச்சு போடாத. சரியா சொல்கிறது? இந்த கட்சி அடிச்சிடாத. இது இந்த ஹச்சு வந்து சிலிண்டருக்குள்ளது, இந்த ஹச்சு வந்து கோனுக்குள்ளது, டிஃப்ரெண்ட் ஆகும். சரியா? ரைட். இப்போ இங்கிட்டு கொண்டு வா. இந்த ஹச்சு தான் வேணும். அப்போ இதை மட்டும் இங்கே ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இங்கிட்டு கொண்டு வா. 1/3 இன்ட்டு R இன்ட்டு R இன்ட்டு H டிவைடட் பை கீழே கொண்டு வந்துரு XR இன்ட்டு XR. அடிச்சிரு. RR கேன்சல். சரியா? அப்போ மேலே வந்து H இருக்குது, கீழே என்ன இருக்குது? X² இருக்குது. சரியா சொல்கிறது? H/3x² அப்படின்ட்டு இருக்குது. ஈக்குவல் டு என்ன இருக்குது? H அப்படின்ட்டு இருக்குது. புரியுதான்னு பார்த்துக்கோ. இல்லை இதை வந்து H1ன்னு வேணால் வச்சுக்கோ. அப்போ இதில் H1 போட்டுக்கோ, இதில் H1 போட்டுக்கோ. இந்த H1 தான் கண்டுபிடிக்கணும். இந்த H1க்கு இதுதான் இங்கே அர்த்தம். புரியுதான்னு பார். இந்த H1க்கு மீனிங் அதுதான். சிலிண்ட்ரிக்கல் வாட்டர் லெவலுடைய ரைஸ் பண்ணதில் அதோடைய H கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? பார்த்துக்க. நிதானமாக நிறுத்தி செஞ்சுக்க. 4th சம். கொஸ்டின் நம்பர் 4. சாலிட் சர்க்குலர் கோன் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ கோன் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஓகே, குட். அதனுடைய டயாமீட்டர் கொடுத்துருக்கு 14 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் வந்து அதில் பாதி 14/2 ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். ஹைட்டு கொடுத்துருக்கு H is equal to 8 சென்டிமீட்டர். இதை மெல்ட்டு பண்ணி எதாக மாற்றுறாங்க? ஹாலோ ஸ்பியராக மாற்றுறாங்க. ஹாலோ ஸ்பியராக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஹாலோ ஸ்பியர்னு சொல்லிட்டாலே கேபிட்டல் R ஒன்று வரும், ஸ்மால் R ஒன்று வரும். ஹாலோன்னு சொல்லிட்டாலே இன்டர் ரேடியஸ் ஒன்று, அவுட்டர் ரேடியஸ் ஒன்று. இப்போ எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் கொடுத்துருக்கு. எக்ஸ்டர்னல் டயாமீட்டர்னால் கேபிட்டல் D. ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் டயாமீட்டர்னால் கேபிட்டல் D எவ்வளவு? 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு.
அப்போ இதை 5 ஆக்கிட்டோம்னா கேபிட்டல் ஆர் கிடைக்கும், எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கிடைக்கும். ரைட்டு, அங்கே இன்டர்னல் டயாமீட்டர் கேட்டிருக்கான். இன்டர்னல் ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு இன்டர்னல் டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2Rன்னு கிடைக்கும். புரியுதா சொல்கிறது? இப்போ ஆர் வேணும், இன்டர்னல் ரேடியஸ் கண்டுபிடிச்சா ஆகணும். இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஈக்குவல் பண்ண சொன்னல, வால்யூம் ஆஃப் கோன்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர். நம்பர் ஆஃப்னு கேட்டால் தான் டிவைட் பண்ணணும், என்ஸ் ஈக்குவல்டுன்னு போட்டு, இல்லைனா ஈக்குவல் பண்ணிக்க ஹைட் ரேடியஸ்லாம். ஒன் பை 3 பை ஆர் ஸ்கொயர் ஹச் ஈக்குவல் டு ஹாலோ 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். பைக்கு பை கேன்சல் பண்ணிக்கோ, 3க்கு 3 கேன்சல் பண்ணிக்கோ, அடிச்சுக்கலாம். இங்கே ஆர் ஸ்கொயர் வந்து கோணுக்குள்ளது. அப்போ என்ன வந்துடும்? 7 × 7. ஹைட்டும் கோணுக்குள்ளது 8. இதில் கேபிட்டல் ஆர் கியூப் அப்படின்றது ஹாலோ ஸ்பியருக்குள்ளது 4 வெளியே இருக்கா, 4 வெளியே இருக்குது. 5 கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். 4 மல்டிப்ளை இருக்கனால இங்கிட்ட கொண்டு தான் டிவைட் ஆயிரும். அப்போ 7 × 7 × 8 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 5 கியூபு மைனஸ் ஆர் கியூபு. இப்போ இதை அடிச்சிட்டோம்னா 2 வந்துடும், 98 வரும், ஈக்குவல் டு 125 மைனஸ் ஆர் கியூபு. அப்போ 98 மைனஸ் 125 ஈக்குவல் டு மைனஸ் ஆர் கியூபு. இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் 27 மைனஸ் 27 ஈக்குவல் டு மைனஸ் ஆர் கியூபு. ரெண்டு சைடு மைனஸாக கேன்சல் பண்ணிட்டா ஆர் கியூப்ஸ் ஈக்குவல் டு 27. தர்ஃபோர் ஆர்ஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் அப்படின்னு அர்த்தம். 3 × 3 × 3 3 3 சார் 9, 9 3 சார் 27 அப்படின்னு அர்த்தம். புரியுதா? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. இந்த ஜம்பில் உள்ள வாட்டர் மேலே ஃப்ளோ பண்ணி அந்த சிலிண்டரிக்கல் டேங்கை வந்து ஃபுல்லப் பண்ணிட்டோம்னா மிச்ச பேலன்ஸ் வாட்ரு இந்த சம்பில் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குறான். சரியா சொல்கிறது? சிலிண்டருடைய மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கான், ரெக்டாங்குலர் டேங்கோடைய மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கான், சம்புடைய இது கொடுத்துருக்கான். அப்போ இது வால்யூம் ஆஃப் சிலிண்டரிக்கல் அப்படின்னு சிலிண்டர் அப்படின்னு போடுறேன். ஈக்குவல் இதுக்கு வால்யூம் கண்டுபிடிப்போம் எவ்வளோன்னு, அதை வால்யூம் கண்டுபிடிப்போம். ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். பேலன்ஸு ரெக்டாங்குலரில் கிடக்கும். πr²h. அப்போ என்ன வரும்? 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் என்ன 60 × 60 இன்ட்டு என்னது 105. சரி அடிச்சிரு. 1 7 is 7 அடிச்சிருவோமா? அடிச்சுட்டு என்ன வரும்? 1 7 is 7, 5 7 are 35. அப்போ 22 இன்ட்டு 6 36 0 இன்ட்டு 15. சரிங்களா? அப்போ 22 × 15, 5 2s are 10, 2 5 2s are 11, 1 2 is 2, 1 2 is 2, 0 3 3 330 இன்ட்டு 3600. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணிவிட்டு கியூபிக் யூனிட்ஸ்னு போடணும், இல்லை சென்டிமீட்டர் கியூப்னு போடணும். ஏன்னா வால்யூம். புரியுதா சொல்கிறது? இது சிலிண்டருக்குள்ளே கண்டுபிடிச்சிருக்கேன். சரி, வால்யூம்னா கியூபிக் யூனிட்ஸ்னு அர்த்தம். கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரி, 36ஐயும் 33ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 18 கெட்டு மிச்சம் 1 3 10. அதே மாதிரி தான் 108 என்ன வருது? 8 வருது, 8 வருது, 1 1 11 11 88ன்னு வருது. எத்தனை ஜீரோ சேர்த்துக்கிற? 3 ஜீரோ சேர்த்துக்கிறேன்னு. 11 88 000 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இன்னும் செகண்ட் ஸ்டெப் செய்ய போகிறோம். வால்யூம் ஆஃப் ரெக்டாங்குலர் டேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். வால்யூம் ஆஃப் ரெக்டாங்குலர் டேங்க் கண்டுபிடிச்சோம்னா L × B × H. இதில் சென்டிமீட்ரு, இதை வந்து சென்டிமீட்டராக மாற்றுறோம் அப்படின்னா பார்த்துக்க. சென்டிமீட்டராக மாற்றுறேன். 2 × 100 அப்போ 200. இது வந்து 1.5 × 100 அப்படின்னா 150.
அதாவது 1500 வரும், அது ஒரு ஜீரோ போயிடும். 150 சென்டிமீட்டர். இதுவும் சென்டிமீட்டர். இது வந்து 100 ஆயிரும். 100 சென்டிமீட்டர்னு வந்துடும். அப்போ இதை வச்சு நான் செய்ய போகிறேன். என்ன செய்கிறேன்? 200 இன்ட்டு 150 இன்ட்டு என்னடா தம்பி 100. சரி, 5 2 30. சரியா? இங்கே ஒரு 3 ஜீரோ, 1 2 3. 5 2 30 போட்டாச்சு, 3 ஜீரோ சேர்த்தாச்சு, இன்ட்டு 100. அப்போ இங்கே 2 ஜீரோ சேர்த்துக்க. 4 2 6 ஜீரோ இருக்குது. 2 4 6 கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னு அர்த்தம், அல்லது சென்டிமீட்டர் கியூப். ஓகே, குட். இப்போ ரிமைனிங் மிச்சம் உள்ளது, சம்பில் மிச்சம் உள்ளது ரிமைனிங் வால்யூம் ஆஃப் வாட்டர் இன் சம்ப். ஓகேங்களா? பார்த்து நிதானமாக. டோட்டல் இருக்குல்ல, எவ்வளவு மேலே சிலிண்டரில் போய் ரெக்டாங்குலர் டேங்கில் உள்ள மொத்தம் வந்து 3000000 மைனஸ் 118800. ஓகே, செப்பரேட் பண்ண போகிறேன். 3000000, அடுத்து 0008811 00021 வரும்ல, 991 அப்போ 1812000. Question number 7. A solid sphere radius 6 cm. Sphere 6 cm radius. Good. Melted into hollow cylindrical அப்படின்னு சொல்லியிருக்கு. hollow cylinder, உள்ளீடற்ற உருளை. குட். அப்போ கண்டிப்பாக கேபிட்டல் ஆர் வரணும், ஸ்மால் ஆர் வரணும், ஹைட் வரணும். ஓகே, குட். அது என்ன கேட்டிருக்கான்? யூனிஃபார்ம் திக்னஸ். ஓகே, திக்னஸ் மீனிங் தெரியுமா? ஒரு இதில் மேற்பகுதி இப்படி இருந்துச்சுன்னா, இது ஸ்மால் இருந்துச்சுன்னா இதுதான் திக்னஸ். வாசர் இருக்கும் பார்த்துருக்கியா? சவத்தில் ஆணி அடிக்கல வாசர் அடிச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா மூங்கில் பைப்பில் ஒரு திக்னஸ் இருக்கும். சரியா சொல்கிறது? நான் இருக்கான்னு பாரு. தெரியுதா சொல்கிறது? இது ஸ்மால் ஆர், இங்கேருந்து இங்கே கேபிட்டல் ஆர். இந்த கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர்னா தான் திக்னஸ் ஆர் வித் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேபிட்டல் ஆர்லேருந்து மொத்தம் இங்கேருந்து புள்ளி வைக்கிறேன் பாரு, இது வரைக்கும் கேபிட்டல் ஆர். வெளிப்புற ஆரம், சென்டர்லேருந்து வெளிப்புற ஆரம். பெரிய சர்க்கிளுக்குள்ள ரேடியஸ், சின்ன சர்க்கிள் உள்ள ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர். ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் தான் திக்னஸ் கிடைக்கும், வித்து கிடைக்கும். புரியுதா சொல்கிறது? ரைட். இப்போ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு பாரு. ஹைட்டு வந்து 32 சென்டிமீட்டர். குட், கொடுத்துட்டாங்க. ரைட்டா? பேஸ் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 5 சென்டிமீட்டர். அப்போ ஸ்மால் ஆர் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் திக்னஸ் கிடைக்கும். சரியா? இதுதான் படம் மாதிரி வச்சுக்கோ. அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் பை ஆர் ஸ்கொயர் ஹச். இங்கே என்ன? 4/3 பை ஆர் கியூப். பை கேன்சல். 4/3. ஆர் வந்து ஸ்பியருக்குள்ள ஆர். 6 × 6 × 6. ஜாலியாக படிக்கின்ற தம்பி. நடத்தை சில நேரங்களில் கோவத்தை ஏற்படுத்திடுறீங்களா? அது வாரில் போயிடுது. ஜெயராமன் பார்த்துக்கொள்ளுங்கள். இன்ட்டு மைனஸ் ஸ்மால் ஆர் தெரியாது, ஸ்கொயர் இன்ட்டு ஹச்சுக்கு என்ன? 32. 4/3 இன்ட்டு 6 × 6 × 6/32 ஈக்குவல் டு பார்த்துக்கோ 25 மைனஸ் 32 இறக்கிட்டல, 25 மைனஸ் ஆர் ஸ்கொயர். அடிக்கலாமா? என்ன அடிக்கலாம்? இது 16. 3 2s are 8. 3 2s are 4. 3 2s are 4. 3 3 6 equal to
சாரிடா, நானே பாருங்க கணக்கு வாத்தியாக இதை பண்ணுறேன். 3 3 சார் 9 ஈக்குவல் டு 25 மைனஸ் ஆர் ஸ்கொயர். அப்போ 9 மைனஸ் 25 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், மைனஸ் ஆர் ஸ்கொயர். அப்போ மைனஸ் 16 ஈக்குவல் டு மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஜெயராமன் வந்துட்டார். ரைட்டு. ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16. ஆர் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். ப்ளஸ் ஆர் மைனஸ் போடக்கூடாது, நான் வச்சுக்க. இதில் கொஞ்சம் காதில் வாங்கிக்க நான் சொல்கிறத. ஒரு டி ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு அல்லது ஆர் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு இல்லை எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி இருக்கையில் நம்ம மென்சுரேஷன் பாடம், கோஆர்டினேட் ஜியாமெட்ரி பாடம்னா போடக்கூடாது. என்ன போடக்கூடாது? ப்ளஸ் ஆர் மைனஸ் போடக்கூடாது ஸ்கொயருக்கு. ஆட்டோமேட்டிக்காக க்யூபுக்கு வராது, ஈவன் பவருக்கு வந்து வரணும். வரையில் ஈவன் பவருக்கு வந்து இடத்த பொறுத்து வரும். டிஸ்டன்ஸ் உள்ள கணக்குகள்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. டிஸ்டன்ஸ் அப்படின்னா இது கோஆர்டினேட் ஜியாமெட்ரி மென்சுரேஷனுக்கு. அதே நேரத்தில் அல்ஜிப்ரா, நம்பர் சிஸ்டம் இது மாதிரி கணக்குகளுக்கு நீ என்ன செய்யலாம்? அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் போடலாம், ஏன்னா அது நம்பர் ஒர்க். அதனால் ஓகே குட். பாய்ஸ் கேர்ள்ஸ், லாஸ்ட் சம்டா, 8th சம். ரைட். ஜூஸ் சம். ஒரு ஹெமிஸ்பியரிக்கல் பவுலில் ஃபுல் ஆஃப் ஜூஸ் இருக்குது. இதை ஒரு சிலிண்ட்ரிக்கலில் மாற்றுறோம். எவ்வளோ மாற்ற முடியும், பர்சன்டேஜ் மாற்ற முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறான். சரியா? இது ரேடியஸ், இது ஹைட்டு. ரைட். இது டயாமீட்டர், இதில் பாதி ரேடியஸ். ஓகே. இது ஹெமிஸ்பியர். சரி. இது வந்து சிலிண்டர், உருளை. ரைட். என்னென்ன கொடுத்துருக்குன்னு பாரு. ஃபுல்லாக இதில் வந்து பிரிம் வித் ஜூஸ் இருக்குது. இதில் உள்ள ஜூஸு போய்டு இன்டிய சிலிண்டரிக்கல் வெசலில் மாற்றுறாங்க. ஹூஸ் ரேடியஸ் 50%. இதனுடைய ரேடியஸ் வந்து ரேடியஸ் இஸ்னா ஈக்குவல்னு அர்த்தம். ரேடியஸ் இப்படி கொடுத்துருக்கு பாரு, இஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா ஆர் ஈக்குவல்னு அர்த்தம். எது ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம் 50% மோர் தென் இட்ஸ் ஹைட்டு. இந்த ஹைட்டை விட, இந்த ஹைட் இருக்குல்ல, இந்த ஹைட்டை விட 50% மோர் தானா, அப்படி அர்த்தம். அப்போ இதை சரி பண்ணோம்னா கவனிச்சுக்கோ. ஹச் ப்ளஸ் 50H எக்ஸ் ஹச் பை 100 அடிச்சிடுறா தம்பி. 150 50 250 100. அது ஹச் ப்ளஸ் ஹச் பை 2 குறுக்க பெருக்கணும்னா 1 2:H பை ப்ளஸ் 1 3H/2. சரியா? இது என்னது? ஆர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். சரி, இதிலிருந்து ஹச் கண்டுபிடிச்சோம்னா என்ன ஆகும்னு பாரு. 2R/3 வருமானு பாரு. அதிலிருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஆர் சொல்லிட்டாங்க அவங்க, கிவன். இது ஆர் வந்து கிவனு, அந்த ஹைட்டோட 50% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹச் தனியாக கண்டுபிடிச்சிருக்கேன். இதில் என்ன சொல்லியிருக்குன்னு பாரு. ரேடியஸ் வந்து என்ன சொல்லியிருக்கு? வெசல் ரேடியஸ் மோர் த டயமீட்டர் இஸ் சேம் ஃபார் போத் பவுல் அப்படின்னு சொல்லியிருக்கு. டயமீட்டர் வந்து ரெண்டுக்குமே என்னவா? ஸோ ரெண்டுக்கும் சேமா. அப்போ ஆறுன்றது ரேடியஸ் தான், ஆறுன்றது ஆறு தான், ரேடியஸ் தான். சரியா? ரைட். இப்போ நீ யோசிச்சுக்கோ. இதை அப்படியே ஃபுல்லாக மாற்றினா 100% மாறிடும். அப்போ இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரில் உள்ள ஜூஸுடைய வால்யூம் கண்டுபிடிக்கிறோம். 2/3 πr³ இது ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றுன்னு வச்சுக்க. ஏன்னா ஆருக்கு ஆறு தான் இருக்குது யூனிட்ஸ். ரைட்டு. இதே இது இங்கே சேம் டைம் இங்கே வர்றோம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் πr²H. பை இருக்கட்டும், R² இருக்கட்டும். ஹச்சுக்கு பதிலாக போடுறேன் 2R/3. இப்போ சரி பண்ணோம்னா 2/3 πr³ இது ரெண்டும் சேர்ந்தா R³ ஆறுக்கு சேர்ந்தா என்ன ஆயிரும்? R³ ஆயிரும். பை முன்னாடி வந்துருச்சு. இது 2. அப்போ ரெண்டோடைய வால்யூம் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குல்ல. தேர்ஃபோர் 1 ஈக்குவல் டு என்னது? 2ன்னு அர்த்தம். அப்போ 100% அப்படியே என்ன ஆயிரும்? கன்வெர்ட் பண்ணிடலாம். இதில் இந்த ஜூஸை வந்து ஹெமிஸ்பியரிக்கல்லேருந்து சிலிண்டருக்கு அப்படியே கன்வெர்ட் பண்ணிடலாம். சரியா சொல்கிறது? தேர்ஃபோர் அப்படியே பண்ணிடலாம். 100% ஆஃப் ஜூஸ் that can be
transferred, that can be transferred, transferred from the bowl into the cylinder. ஓகே குட். ஏன்னா ரெண்டுக்குமே வால்யூம் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்கனால நம்ம அப்படியே இதில் உள்ள ஜூஸை அப்படியே இதுக்கு என்ன செஞ்சிடலாம், அப்படியே கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா, புரியுதா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோ.